ஜோதிடம் அப்படிங்கிறது இதில இந்த பிரசன்னம், நியூமராலஜி, பஞ்சபட்சி இதெல்லாம் ஒரு ஒரு கிளை. நம்ம எங்க வரைக்கும் இதுவரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜாதக கட்டமா வந்து ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட போயிட்டு அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அதுக்கான நாலேட்ஜ் இருக்கு. இப்ப அன்னைக்கு நம்ம பிறக்கிற அன்னைக்கு வான்மண்டலத்தில இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன பொசிஷன்ஸ்ல அங்கங்க பிளேஸ் ஆயிருக்கோ, அத அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நமக்கான ஜாதகமா நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இப்ப நம்ம பிறக்கிற அன்னைக்கு அந்த ஜாதகத்தில சில அம்சங்கள் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும். அது அந்த வரிசையில தான் நமக்கு செயல்படுதா அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். சார் இந்த யோகம் இருக்குன்றாங்க, கஜகேசரி யோகம் இருக்குங்கிறாங்க, சந்திரமங்கல யோகம் இருக்குன்றாங்க. இதெல்லாம் பிராக்டிகலா நமக்கு செயல்படுதான்னு பார்த்தா, சில பேருக்கு பயன்படும். சில பேருக்கு அப்ரப்ட்டா நமக்கு நல்லாவே தெரியும். சில பேருக்கு யோகங்கள் இருக்கும் ஜாதகத்தில. ஆனா பிராக்டிகல் லைஃப்ல அப்படியே நடக்குமான்னா, அப்படி இல்ல. அப்போ இத வேற யார் இத கைய புடிச்சு நடத்தி கூட்டிட்டு போறா அப்படின்னா, அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது தான் பிரசனம். பிரசனம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கிற அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தில, அன்னைக்கு எல்லா அம்சங்களும் நிரப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அது இப்ப நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஒரு 30 வருஷம், 40 வருஷம் வாழ்ந்திருப்போம். இதுல ஏகப்பட்ட நல்லது, கெட்டது பண்ணியிருப்போம். அப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஒரு ஈவென்ட்ட பின் பாயிண்ட் பண்ணி காட்டுறது தான் பிரசனம்ங்கிறது.